ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் திவ்யா சண்முக சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி தொக்கு எப்படி செய்யுது. 1 கிலோ தக்காளி ஃப்ரீயாக கட் பண்ணி வானலில் போட்டுக்கணும். இது மாதிரி தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே கொதிக்கணும். பூண்டு நசுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி சுண்ட சுண்ட அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டுன்னே இருக்கணும். நம்ம இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், சுத்தமாக துவக்க உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சமாக தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் நசுக்கின பூண்டை போட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் கை விடாமல் அப்பப்போ கிண்டி விட்டுன்னு இருக்கும். ஒரு பக்கம் வானலில் வெந்தயம் வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வறுத்து அரைச்ச வெந்தய பவுட்ரு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கிண்டி விடணும். இன்னொரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் இதில் தக்காளி தொக்கில் ஊற்றிக்கணும். மஞ்சத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா சுண்டி போய் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது திவ்யா சண்முக சேனல். பாய்.